நமஸ்காரம். இன்னைக்கு மகாபெரிவாளோட தெய்வத்தின் குரல் படிச்சுட்டு இருக்கிறதே ஒரு விஷயம் ரொம்ப அழகாக பெரிவா சொல்ல ரா கணபதி அவர்கள் எழுதியிருக்கா. நம்ம நிறைய நல்ல காரியங்கள் தர்மங்கள் பண்ணின்னு இருக்கிறச்சேயும் நமக்கு கஷ்டங்கள் வருது. நான் இவ்வளோ சர்வீஸ் பண்ணேனே, இருந்தாலும் எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வருது, கடவுள் ஏன் இந்த கஷ்டத்தை கொடுக்குறார் அப்படின்னு பல சமயங்களில் நம்ம நினச்சிருப்போம். தர்மம் பண்ணுறது எதற்கு அப்படின்னு பார்த்தோன்னா சித்த சுத்தி ஏற்படுறதுக்குன்னு பெரியவா சொல்கிறா. அப்படின்னா என்ன? டு கிளென்ஸ் ஒன்ஸ் மைண்டு, அதாவது சித்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு, பியூரிஃபையிங் த மைண்டு அப்படின்னும் சொல்லலாம். நம்ம இந்த மாதிரி தர்மம் மற்றவாளுக்கு பண்ண அந்த அகம்பாவங்கிறது போகணும். நான் கொடுக்குறேன் மற்றவா வாங்கிக்கிறா அப்படிங்கிற அந்த ஹை லோ ஸ்டேட்டஸ் இல்லாமல் எல்லாரும் ஒன்று, அதை கொடுக்கறதுல ஒரு ஆனந்தம் இருக்குது. நம்ம அவளுக்குள்ளே இருக்கிற ஒரு ஈஸ்வரன் அவளுக்குள்ளேயும் இருக்குது, நமக்குள்ளேயும் இருக்குது அப்படின்னு அந்த அன்புங்கிறது அங்கே வந்துடுத்துன்னா அந்த ஸ்டேட்டஸ் டிஃப்ரென்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்கிறா. அதனால் எப்போவுமே நம்ம தர்மம் பண்ணுறச்சே நம்ம கை ஒசந்திருக்கு, அவள் வாங்குறவா கை கீழே இருக்குது அப்படிங்கிற பாவமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துறதுனாலே பலன் கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்கிறான். அது மாதிரி தர்மம் நல்ல காரியங்கள் பண்ணின்னு இருக்கிறச்சேவும் கஷ்டம் வருதுன்னா அதோட காரணங்கள் வேறு, அது வேறு தியரி, பிராரப்தம்னு அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் நம்ம எந்த இன்டென்ஷனில் பண்ணணுன்னா என்னோட சித்தம் சுத்தமானோ அப்படிங்கிற இன்டென்ஷனில் பண்ணின்னு இருக்கணும். அன்போடு பண்ணணும். ஓ எனக்கு இருக்குது நான் பண்ணுறேன், அவளுக்கு இல்லை அவள் வாங்கிக்கிறா அப்படிங்கிற பாவமும் இருக்கக்கூடாது. அப்படி பண்ணிகிட்டே இருக்கிறதே அந்த பலனை எப்படி நம்ம அனுபவிக்கலாம் அப்படிங்கிறதையும் அழகாக சொல்கிறார் மகாபெரிவா. இந்த மாதிரி நம்ம நல்ல காரியங்கள் மனஸ் வாக் காயம் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, மனசு நம்ம வார்த்தைகள் இந்த உடம்பு எல்லாமே நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்களில் ஈடுபட்டுட்டே இருக்கிறச்சே நமக்கே அந்த ஒரு மாற்றம் தெரியும். நமக்குள்ள எத்தனையோ எண்ணங்கள், தப்பான எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் அந்த மாதிரி மாறி மாறி தான் நமக்குள்ளேயே வரும். இந்த காமக்ரோத லோப மோக மதம் ஆச்சரியங்கள்னால அது இல்லாமல் இந்த நல்ல காரியங்கள் பண்ண அந்த கெட்ட எண்ணங்கள் கம்மியாயிட்டு வரும். சித்த சுத்தி சித்த விருத்தி அப்படின்லாம் சொல்லுவாள். அது ஏற்படுறது நமக்கே புரியும், நம்மளே அறியலாம். அதை வச்சு அதை ஒரு வேலிடேஷனாக வச்சு நம்ம உயர்ந்துட்டுருக்கோம், முன்னேறின்றிருக்கோம் இந்த பாதையில் அப்படிங்கிறத நம்ம ஒரு அஷ்யூரன்ஸாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா. இதனால் என்ன தெரியறதுன்னா நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிற கஷ்டங்கள் இன்பங்கள் துன்பங்கள் இது எல்லாமே வேறு கணக்கு, ப்ரீவியஸ் கர்மா பிராரப்தம் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். இப்போ நம்ம பண்ணுற தர்மங்கள் கண்டிப்பாக நமக்கு நல்லதை பண்ணும், ஃப்யூச்சர்லேயும் நல்லது பண்ணும், சித்த சுத்தி ஏற்படும். அந்த சித்த சுத்தி ஏற்பட்டுறதுனாலே நமக்கு மைண்டு கிளென்ஸ் ஆகி நல்ல எண்ணங்களே உள்ளுக்குள்ளே இருக்கும். வார்த்தைகளில் மட்டும் நல்ல வார்த்தைகள் பேசாமல் எண்ணங்களும் நல்ல எண்ணங்களாகவே உள்ளுக்குள்ளே வர வர கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு குறிக்கோளுக்கு போய் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும், அதை அடையறதுக்கு உதவும். இதை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு இன்றைக்கி கருதினேன். நன்றி. ராம் ராம்.